மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மேலூர் ரோட், மதுரை. பச்சை பட்டாணி இறக்குமதி மோசடியை தொடர்ந்து சென்னை துறைமுகம் வழியாக நடந்த ஜவுளி இறக்குமதியிலும் ஊழல் நடந்தது அம்பலம். அதிக மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்துவிட்டு குறைவாக மதிப்பீடு செய்து கோடிகளை சுருட்டியதன் பரபரப்பு பின்னணி. போலீஸ் போல நடித்து சென்னை பர்மா பஜாரில் செல்போன் கடை ஊழியர்களை கடத்தி பணம் பறித்த கும்பல் கைது. 70 லட்சம் ரூபாயை பறித்துக் கொண்டு தப்பிய 4 பேர் சிக்கியது எப்படி? கனடாவில் 173 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கொள்ளையடித்தவர் சண்டிகரில் பதுங்கியிருப்பது கண்டுபிடிப்பு. அழகி பட்டம் வென்ற மனைவியுடன் அப்பாவி போல நடமாடும் நபரை கைது செய்வதில் உள்ள சிக்கல் என்ன? எஃப்ஐஆர் குற்றமும் பின்னணியும் இன்று இரவு 9:30 மணிக்கு சன் நியூஸில் காணத் தவறாதீர். இனி சர்வதேச நிகழ்வுகளை சுருக்கமாக காணலாம். ஜப்பானைச் சேர்ந்த டோகோ என்பவருக்கு ஒரு வினோத ஆசை தோன்றியுள்ளது. அதாவது, நாய் போன்ற தோற்றத்தில் நாய் போலவே வாழ வேண்டும் என்பதுதான் அந்த ஆசை. அதற்காக 11 லட்சம் ரூபாய் செலவில் 4 கிலோ எடையுள்ள நாய் போன்ற உடையை பிரத்யேகமாக வடிவமைத்துள்ளார். நாய் உடையை அணிந்து நாய் போலவே வாழ்ந்து வரும் டோகோ நிஜ நாய்களோடு இயல்பாக பழகவும் கற்றுக்கொண்டுள்ளார். டோகோவின் யூடியூப் சேனலில் அவரை 60,000த்திற்கும் மேற்பட்டோர் பின்தொடர்கின்றனர். இவரை கண்ட பலரும் தாங்களும் நாய் போலவே வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்ததால் தனது பிரத்யேக நாய் உடையை வாடகைக்கு விடவும் தொடங்கியுள்ளார். 2 மணி நேரத்திற்கு 20,000 ரூபாய் என வாடகை நிர்ணயித்திருக்கும் டோகோ நாய் உடையை வாடகைக்கு பெற 1 மாதத்திற்கு முன்பே முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவித்துள்ளார். பிரேசிலில் கொளுத்தும் வெயிலை வீதிகளில் ஆடி பாடி மக்கள் விழாவை போல கொண்டாடி மகிழ்ந்தனர். தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் கடந்த ஆண்டை விட கோடை வெயில் சுட்டெரிப்பதால் மக்கள் வெப்பத்தை தணிக்க நீர்நிலைகளுக்கு படையெடுத்தும் இரவு வேளையில் கடற்கரைகளிலும் தஞ்சமடைந்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ரியோ டி ஜெனிரோ நகரில் கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் விழாவை போல வீதிகளில் ஆடி பாடி கொண்டாடி கழித்தனர். பைப் மூலம் தண்ணீரை பீச்சி அடிக்க பாரம்பரிய சம்பா நடனம் ஆடியவாறு கோடை வெயிலை தணித்துக் கொண்டனர். பார்க்கும் போதே வரிக்குதிரைதானா என்ற சந்தேகத்தை உருவாக்கும் வகையில் இருக்கும் இது உண்மையில் வரிக்குதிரை இல்லை, கழுதை. சீனாவில் உள்ள கேளிக்கை பூங்கா ஒன்றுதான் இந்த வேலையை பார்த்துள்ளது. ஷாண்டாங் மாகாணத்தில் உள்ள சிபோ சிட்டி கேளிக்கை பூங்காவில் பார்வையாளர்கள் வருகையை அதிகரிப்பதற்காக கழுதைகளுக்கு கருப்பு வெள்ளை கோடுகள் வரையப்படுவதாக செய்திகள் வெளியாகியது. இதனையடுத்து அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கழுதையை வரிக்குதிரையாக மாற்ற முயன்றது உறுதி செய்யப்பட்டது. பூங்கா நிர்வாகத்தின் செயலுக்கு சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் வலுத்து வருகிறது. ஏற்கனவே ஜியாங்சு மாகாணத்தில் டைஜோ நகரில் உள்ள உயிரியல் பூங்கா ஒன்று 2 நாய்களுக்கு கருப்பு ஆரஞ்சு நிற வர்ணம் பூசி புலி போல காட்சிப்படுத்தியது விமர்சனத்திற்கு உள்ளானது. காசாவை கைப்பற்ற நினைக்கும் அமெரிக்காவின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து லண்டனில் ஏராளமானோர் கண்டன பேரணி நடத்தினர். காசா மீது தொடர் தாக்குதலை நடத்திய இஸ்ரேலுக்கு இங்கிலாந்து தொடர்ச்சியாக ஆயுதங்களை வழங்கி வந்த தகவல் அண்மையில் வெளியானது. அது மட்டுமின்றி உருக்குலைந்த காசாவை கைப்பற்றி பொருளாதார ரீதியாக மேம்படுத்த உள்ளதாக அண்மையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்தார். இவ்விரு தகவல்களால் ஆத்திரமடைந்துள்ள லண்டன் மக்கள் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர். பாலஸ்தீன கொடியுடன் காசா போரை நிறுத்த வலியுறுத்தியும் வாசகங்களுடன் ஏராளமானோர் லண்டனில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை நோக்கி அமைதியான முறையில் பேரணியை நடத்தினர்.
ஆஸ்திரேலியாவில் வீடுகளின் விலை கடுமையாக அதிகரித்திருக்கும் நிலையில் உள்ளூர் மக்கள் வீடு வாங்குவது பெருமளவில் குறைந்துள்ளது. இதையடுத்து ஆஸ்திரேலியாவில் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வெளிநாட்டினர் வீடு வாங்க அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. உள்ளூர் மக்கள் வீடுகளை வாங்க வழி செய்யும் வகையில் வருகின்ற ஏப்ரல் 1 முதல் 2027 மார்ச் 31 வரை வெளிநாட்டினருக்கான தடை அமலுக்கு வருகிறது. தடை காலத்தை நீட்டிப்பது பற்றி தேவையை பொறுத்து பரிசீலிக்கப்படும் என்றும் ஆஸ்திரேலிய அரசு அறிவித்துள்ளது. இந்த தடை மூலமாக ஓராண்டில் உள்ளூர் மக்களுக்கு 1800 வீடுகள் வாங்க வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அந்நாட்டு அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கத்தார் ஓபன் டென்னிஸ் பட்டத்தை முதன்முதலாக கைப்பற்றி அமெரிக்காவின் அமந்தா அனிசிமோவா பெருமை பெற்றுள்ளார். தோஹாவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த லாட்விய நாட்டு வீராங்கனை ஜெலீனா ஆஸ்டபென்கோவாவை எதிர்த்து அனிசிமோவா களமிறங்கினார். முதல் செட்டை 6-4 என கைப்பற்றி எதிராளிக்கு அதிர்ச்சியளித்த அனிசிமோவா அடுத்த செட்டை 6-3 என வென்று சாம்பியனாக ஜொலித்தார். Give it up for your 2025 champion, Amanda Anisimova. And Amanda Anisimova. உலக தரவரிசையில் 41வது இடத்தில் இருக்கும் அனிசிமோவா கத்தார் ஓபன் பட்டத்தை கைப்பற்றும் குறைந்தபட்ச தரவரிசை வீராங்கனை ஆவார். கத்தார் ஓபனில் மகுடம் சூடியதன் மூலம் தற்போது 20 இடங்கள் முன்னேறி உள்ளார். 2002இல் மோனிகா செலஸுக்கு பிறகு பட்டம் வெல்லும் அமெரிக்க வீராங்கனை என்ற சிறப்பையும் அனிசிமோவா பெற்றுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஸ்னோபோர்ட் பந்தயம் பார்வையாளர்களுக்கு விருந்து படைத்து வருகிறது. குபெக்கில் பல்வேறு வகைகளில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டுள்ளனர். இதில் ஆடவருக்கான பாரலல் கெயின் ஸ்லலோம் பிரிவில் ஸ்லோவேனியாவை சேர்ந்த ஜான்ஹோசர் என்பவர் குறைந்த நேரத்தில் கச்சிதமாக இலக்கை எட்டி முதலிடம் பிடித்தார். இதேபோன்று மகளிர் பிரிவில் ஜெர்மனியை சேர்ந்த ரமோனா தெரேசியா ஹோஃப்மெய்ஸ்டர் என்பவர் தனக்கே உரிய பாணியில் இலக்கை எட்டி முதலிடம் பிடித்தார். ஒட்டுமொத்த புள்ளி பட்டியலில் போலந்து ஜப்பான் நாட்டினருக்கு அடுத்த 3வது இடத்தில் ஜெர்மனியின் ஹோஃப்மெய்ஸ்டர் உள்ளார். திருச்செந்தூர், பழனி உள்ளிட்ட முக்கிய கோயில்களில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தைப்பூச திருவிழா முடிந்த பின்னும் பழனி முருகன் கோயிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்த வண்ணம் உள்ளது.